வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையன் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள். அதாவது 60 தமிழ் வருடங்களில் இப்போ பிறக்க இருக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று வரக்கூடிய தமிழ் பாரப வருஷம், இந்த பாரப வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு பலன்களை தான் நம்ம பார்க்க இருக்கோம். முதல்ல இந்த பாரப வருஷம் அப்படிங்கிற வருஷத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறதும் அந்த வெண்பாவுக்கான விளக்கத்தையும் நம்ம முதல்ல பார்த்துருவோம். ஏன்னா பாரப வருஷம் அப்படிங்கிறது 40வது வருடங்களாக வருது. மொத்தம் தமிழ் ஆண்டுகள் 60, அதில் 40வது வருடம் பாரப வருடம். இந்த 40வது வரக்கூடிய பாரப வருடத்தினுடைய வெண்பா அப்படிங்கிறது மிக்க பாரபத்தின் பின் மலையாம் தக்க பசுக்கள் தலைக்குமே இக்கு பழிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம் கழிக்காதனவே கருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரப வருஷத்தினுடைய ஆண்டின் பிற்பகுதி நல்ல மழை பொழியும், தக்க பசுக்கள் தலைக்கும், அதாவது நல்ல பசுமாடுகள் நல்ல பசுமாட்டினுடைய பால் வளம் பெருகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து இக்கு பழிக்குமே அப்படின்னா, பழிக்காது அப்படின்னா இக்கு பழிக்காது அப்படின்றது ஒரு புதிய சொல்லாக இன்றைக்கி நமக்கு தென்படுது. அப்போ இக்கு அப்படின்ற சொல்லுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது சூதுவாது. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒருத்தரை வஞ்சிக்கிறது, ஒருத்தரை ஏமாற்றுறது, நம்ப வச்சு துன்பத்தை அனுபவிக்க வைக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை தான் இக்கு அப்படின்ற சொல்லினுடைய அர்த்தமாக இந்த தமிழ் அகராதியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இக்கு பழிக்காது நால்வகை உயிருக்கும் இன்பம். 4 வகை உயிர்கள் அப்படிங்கிறது 4 வகைப்பட்ட ஊர்வன, நடப்பன, பரப்பன, மனித இனம் அப்படின்ற 4 வகை உயிருக்கும் இன்பம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிக்காதனவே கருது அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் இன்பம் பொங்கி வழியக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பாரப வருடத்தினுடைய ஒரு பலனாக ஒரு வெண்பாவை இடைக்காடர் சித்தர் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த பாரப வருடம் அப்படிங்கிறது நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொது பலன்களை நம்ம எடுத்துக்கும் போது முதல்ல மக்கள் அதிகமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு இல்லாதவர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனம், வீடு, சொந்த வீடு அப்படிங்கிறது கனவாக இருந்தது போக, இப்போ சொந்த வீடுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு கடன் வாங்கியோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு பிரச்சனைக்குரியதாக இருந்த ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில்துறையில் மந்தமாக இருந்தது, ஒரு தொழிலில் கஷ்டப்பட்டது, ஒரு பிரச்சனைக்கான ஒரு தொழிலில் போய் மாட்டிக்கிட்டது, ஒரு ஜாப்பில் போய் மாட்டிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் தடுமாறுது, பணத்தை வாங்கி யாரோ சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள்லேருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் பொதுமக்களுக்கான பலனாக இருக்குது. மழையை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்படும் போது அதிகமான மழைக்கான ஆண்டாக இந்த பாரப வருடம் இருக்குது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த பாரப வருட ஆண்டு முழுக்கவே, இந்த ஆண்டு முழுக்கவே குரு பகவான் உச்ச நிலையில் கடகராசியில் இருக்கிறதுனால தங்கம் விலை குறையும், அரசியல் மாற்றங்கள், மக்களுடைய துன்பங்களை துடைக்கக்கூடிய, மக்களுடைய அக்கறை மீது நலன் கருதக்கூடிய அரசு தலைமைக்கு வரக்கூடிய இந்த பாரப வருடமாக இருக்கும். மக்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஆளுமைக்கு வராது. அடுத்து பார்த்திங்கன்னா, பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். மக்கள் பொறுத்த வரைக்கும் நோய்கள் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. கண், வெப்பம், அதே மாதிரி அம்மை போன்ற நோய்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பயிர்களை பொறுத்த வரைக்கும் நீர் நிரம்பி வழிகிறதுனால ஏற்படக்கூடிய பயிர் சேதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பயிர் எப்படி பயிர் மேலாண்மை அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் கவனம் அதிகமாக எடுத்துக்கணும். நல்ல விளைச்சல்கள் உண்டாகும். பணப்பயிர்கள் நிறைய விளையும். பணப்பயிர்கள்னு சொல்ல முடியும்போது நெல், கரும்பு, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பயிர்களும் மிகுந்த விளைச்சல்கள் உண்டாகி நல்ல ஒரு விளைச்சல் உருவாகும். இந்த ஆண்டில், அதாவது கடந்த ஆண்டில் பொருளாதார தட்டுப்பாடுகள் மிகுதியாக இருந்தது. பணத்தை பார்க்குறதே ஒரு அரிதான ஒரு விஷயமா இருந்த காலகட்டத்தில் இந்த சமயத்தில் பணம், பொருளாதாரம் அப்படிங்கிறது தேவைக்கு மிகுதியாக இவங்களுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறதெல்லாம் மக்கள்கிட்ட இருக்கும். அப்போ மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கும்போது சந்தோஷமான நிகழ்வுகள், சந்தோஷமான காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ இந்த பாரப வருடத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான நன்மைகளும்
குறிப்பாக பேங்கிங் செக்டரில் கூடியவங்க வங்கியை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாகவே இருக்க போகுது. அதே மாதிரி தங்க நகைகள் சேர்க்கக்கூடிய அமைப்பு, முடிஞ்ச வரைக்கும் தங்க நகைகளை சேர்த்துக்கோங்க. இந்த ஆண்டு தான் தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு நிலையில் இருக்கும். ஸோ மக்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் கூறி நம்ம ராசி பலனுக்குள்ளே போகலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பாரப வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பாரப வருடத்தில் ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் அதிகமாக இருக்கும். பயணமே ஜாபுக்கான பயணமாக தான் இருக்கும். நம்மளுடைய சொந்த பயணங்கள் இருக்காது. ஜாப்பில் நம்ம ஒரு இடத்துல போய் வேலை பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த இடம் சம்மந்தப்பட்ட பயணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒன்று. ஜாபில் திருப்தி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். வருமானம் அப்படிங்கிறது போதுமான அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஆனால் ஒரு குழப்பம் இருக்கும். புதுசாக அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஆனால் அதுக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக பிரச்சனை மட்டுமே வச்சுட்டு இருந்த நம்ம இப்போ பிரச்சனைக்கான தீர்வு கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரங்க மட்டும் பிரச்சனையை மட்டும் வச்சுருந்த நீங்கள் இப்போ பிரச்சனைக்கான தீர்வை கண்டுபிடிச்சிட்டிங்க. புதிய ஆடம்பர செலவுகள் உங்களுக்கு உண்டு. வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. இந்த பாரப வருடத்தில் வீடு, வாகனங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள், குடும்பத்தில் சுபகாரியங்கள், குறிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய கோயில் அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் அருள்மிகு கிருபாகேஸ்வரர் கோயில். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வேலூரில் இருக்குது. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பாரப வருடத்தினுடைய அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தொழிலில் மேன்மை பெறுவீங்க. தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது தெரியுது. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறத காட்டிலும் தொழிலில் லாபங்கள் பெரிய அளவில் இருக்குது. வாடிக்கையாளர் மிகுதியாக வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும், புதிய வாடிக்கையாளர், நம்பிக்கைக்குரிய வாடிக்கையாளர், அந்த மாதிரியான ஒரு அமைப்பும் உங்களுக்கு அதிகமாக காணப்படுது. இந்த ஆண்டு நீங்கள் சுறுசுறுப்போடு செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. உங்களுடைய ஆக்டிவேட் தான் இந்த வருடத்தினுடைய உங்களுக்கான லாபத்தை, உங்களுக்கான தொழில் முன்னேற்றத்தை, உங்களுக்கான தொழில் வளர்ச்சியை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதே போல் பார்க்கும்போது உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். வழக்கிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு எண்ணம், வெளிநாட்டு ஆசைகள் இருக்கும். அதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு அதுக்கான சரியான அமைப்புகள் உங்களுக்கு சரியான வகையில் இருக்கும். கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் முன்னேற்றங்கள், வெற்றிகள் அப்படிங்கிறது இருக்கும். பூர்வீக சொத்து சம்மந்தம் பேச்சுவார்த்தைகளை நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதுலேயே ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்படுது. எதுலேயுமே நேர்மையாக செயல்பட வேண்டிய காலகட்டம். நேர்மையான பேச்சுவார்த்தை, வெளிப்படையான தன்மை உங்களுக்கு தேவை. எதையும் சோதனையாக எண்ணாமல் சாதனையாக நீங்கள் மாற்றிக்கக்கூடிய காலகட்டம். பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைவீங்க. நன்மைகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. துரோகம் செய்ய வந்தவங்க கூட உங்களை பார்த்து விலகி போகக்கூடிய காலகட்டம். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறங்கள் பச்சை, மஞ்சள், வெள்ளை. இந்த நிறங்களை அதிகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த பச்சை நிறமும் மஞ்சள் நிறமும் வெள்ளை நிறமும் அதிகமாக நீங்கள் ஆடைகளாக இந்த பாரப வருடத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் 3ஆம் எண், 5ஆம் எண், 9ஆம் எண் அல்லது 7ஆம் எண். இந்த எண்களை அதிகமாக இந்த பாரப வருடத்தில் நீங்கள் இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்தலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது அப்படிங்கிறது இந்த பாரப வருடத்தில் ராகு காலம் வரக்கூடிய நேரத்தில் யமகண்ட நேரத்தில் பைரவருக்கு முந்திரி மாலை, திராட்சை, எலுமிச்சை சாதம் இதெல்லாம் நீங்கள் வச்சு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யணும். தயிர் சாதம் நீங்கள் பைரவருக்கு அமுது படைச்சிட்டு நீங்கள் எடுத்து சாப்பிடலாம். இது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். தடைகளை தாண்டி முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ஆண்டு குறிப்பாக உங்களுக்கு இந்த பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே மாதிரி உங்களுக்கு மற்ற வழிபாடுகள்னு பார்க்கும்போது பெருமாளை நீங்கள் புதன்கிழமை அன்றைக்கு வணங்கலாம். ராகவேந்திரரை வியாழக்கிழமை அன்றைக்கு வணங்கலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இனிப்பு உணவுகள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதே மாதிரி பச்சை நிற உணவுகள் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். பச்சை காய்கறிகள், நீர் சம்மந்தப்பட்ட காய்கறிகள் நீங்கள் அதிகமாக உணவாக எடுத்துக்கணும். இது கண்டிப்பாக நீங்கள் அதை எடுத்துக்கணும். காரம் சம்மந்தப்பட்ட உணவுகளையோ அல்லது சூடான உணவுகளையோ வெப்பம் சம்மந்தப்பட்ட உணவுகளையோ நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. கோதுமை நீங்கள் உணவாக எடுத்துக்கூடாது. துவரை உணவாக எடுத்துக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் தானம் செய்யணும். இப்போ நம்மளுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவங்களோ அல்லது கிரக நிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களோ அல்லது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாஸ்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது வீடு பார்க்கணும், எங்களுடைய வாஸ்து குறைகள் இருக்குதுன்னு சந்தேகப்படுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நம்மளை கால் பண்ணலாம். பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சர்வீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்களும்.